திருமணம் நடக்கும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, என்ன ஒழுங்காவே வீடியோ எடுக்கல அப்படிங்கிறது தான். ஆனா இந்த கேமராமேனுக்கு ஒரு சல்யூட் போடணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஜோடிகளை இல்ல, மொய் பணத்தை ஆட்டை போட்ட திருடர்களை சும்மா பக்காவா கேப்சர் பண்ணியிருக்காரு இந்த கேமராமேன். அதனால கேமராமேனுக்கு ஒரு நன்றியை போட்டுருவோம். புதுச்சேரி லாஸ்பேட்டை முத்தமிழ் வீதியை சேர்ந்தவங்க மோகன் மகேந்திரா பெங்களூர்ல ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க. கடந்த 5ஆம் தேதி மாலை கடலூர் ரோடு அந்தோனியார் மஹால்ல அவங்களோட தங்கையோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இரவு வரவேற்பு முடிஞ்சு மொய் பணம் நகைகளை காரின் டிக்கில வைத்துட்டு மற்ற வேலைகளை பார்க்க மண்டபத்துக்குள்ள போயிருக்காங்க. மீண்டும் வந்து பார்த்தபோது காரோட பின்பக்க கைப்பிடி உடைந்து காரோட டிக்கி திறக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. அதுல வைத்திருந்த பையவுமே காணல. இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததுல அதுல சரியா குற்றவாளியோட உருவம் பதிவாகல. இதனை அடுத்து போலீசார் வரவேற்பு நிகழ்ச்சியில போட்டோ வீடியோ எடுத்தவர்களிடம் புகைப்படம் வீடியோக்களை பார்வையிட்டு இருக்காங்க. அப்போ அதுல சந்தேகப்படும்படி ஒரு நபர் மேடையில் நிற்பதும் சொந்தக்காரர் போல நடந்து கொள்வதும் பதிவாகியிருக்கு. வரவேற்பு நடத்தியவர்களிடம் அந்த நபர் குறித்து கேட்டபோது அவங்களுக்கு அந்த நபர் யாருன்னே தெரியல. அவர் போட்டோ எடுக்க வந்த போட்டோக்காரருடன் வந்திருக்கலாம்னு நினைத்ததா சொல்றாங்க. போலீசார் புகைப்படம் எடுக்க வந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில அவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தியவர்களின் சொந்தக்காரர்னு தாங்கள் நினைத்ததா சொல்றாங்க. இதையடுத்து அந்த நபரின் புகைப்படத்தை தமிழக காவல்துறையினருக்கு அனுப்பி நடத்திய விசாரணையில அவர் இதே மாதிரி பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரை சேர்ந்த மூர்த்தியின் மகன் தில்லி கணேஷ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு மொய் பணம் 1 லட்சம் 1 கிராம் தங்க நாணயத்தை திருடி இருக்காரு. இதுல 99,000 ரூபாய் அவர் தனது பெயர்ல வங்கியில் டெபாசிட் செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த பணம் வங்கியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க.